Next, now moving on to my strategy, prelims, mains, and interview. Okay, prelim strategy la, I'll be talking about my book list, study plan, and revision. Okay, so it's a 425 already. Book list, study plan, and my revision. Okay, book list. History book list பாத்தீங்கன்னா I have just jotted down the standard books. இந்த standard books நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், யூபிஎஸ்சி பாத்தீங்கன்னா 10 புக் தான், 10 மெயின் புக் தான். இந்த 10 புக்கை நல்லா படிச்சாலே நம்ம வந்து we will score considerably. அதுக்கப்புறமேட்டு தான் மற்ற புக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி 6th to 12th, அப்புறம் ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் வெரி இம்பார்ட்டன்ட். இது மூணுமே நம்ம படிப்போம். என்சிஆர்டி 6 to 12 மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டா நோ, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ரீட் அவுட், அண்டர்லைன் த ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. தென் ஓல்டு என்சிஆர்டி புக்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட், மெடிவல் அண்ட் மாடர்ன் இந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபேக்ட்ஸ்ல இருந்து யூபிஎஸ்சி நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஓல்டு என்சிஆர்டி புக் வெரி இம்பார்ட்டன்ட், அதை மனப்பாடம் பண்ணுங்க. பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம், இந்த புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்க சின்னதா இருக்கும், பட் நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி 11th ஸ்டாண்டர்ட் புக் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட், ஒரு ரெட் கலர் புக் இருக்கும். தட் புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிதின் சிங்கானியால செலக்டட் டாபிக்ஸ். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பிகாஸ் மேக்ஸிமம் 3-4 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா எலிமினேஷன் பண்றதுக்கோ எதுக்கோ தேவைன்னா நீங்க இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணணும். ஜியாகிரபி என்சிஆர்டி 6 to 12 சேம் திங் அஸ் ஹிஸ்ட்ரி. நீங்க வந்துட்டு ரீட் அவுட் பண்ணுங்க. ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல வர ஃபேக்ட் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் சர்டிபிகேட் பிசிக்கல் ஜியோகிரபி கோச்சங் லியோங்ல சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ வெறும் அது மட்டும். ஆக்ஸ்போர்ட் அட்லஸ், ஓரியன் பிளாக் ஸ்வான் அட்லஸ், ரெண்டு அட்லஸும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேப் ரீடிங். எந்த பிளேஸ் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தாலும் இம்மிடியேட்டா அட்லஸ் எடுத்து அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஐ ஹாவ் லாட் ஆஃப் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். அதுல வந்து சிலதெல்லாம் டைரக்டா எக்ஸாம்ல வந்திருக்கு, மேட்ச்ல வந்து வரும். ஓகே, தென் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங். இந்த புக்ல வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும் கான்செப்ட்ஸ்லாம். தென் கிளாஸ் நோட்ஸ், நீங்க எங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ் நோட்ஸ் வச்சுக்கலாம். இல்ல ஆன்லைன்லயும் நிறைய கிளாஸ் நோட்ஸ் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அது பார்த்துக்கலாம். மிருனால் எக்கனாமி லெக்சர்ஸ் ஆர் வெரி குட் லெக்சர்ஸ், யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் தெம். அண்ட் என்வாயர்மெண்டல் சயின்ஸ், என்வாயர்மெண்டல் சயின்ஸ்க்கு சங்கர் ஐஎஸ் என்வாயர்மெண்ட் புக் ஃபாலோ பண்ணு. பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், இட் இஸ் லைக் த பைபிள் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ். கண்டிப்பா அதை படிக்கணும். டிடி பாசு இன்ட்ரோடக்ஷன் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால ஃபுல்லா படிக்கணும்னா நோ, இதுல ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் சைட்ல. ஸோ அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், விஷன் ஐஏஎஸ் ஓடதோ இல்ல எந்த ஐஏஎஸ் அகாடமியோட புக்லெட்டோ நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதர் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் எதெல்லாம் உங்களுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணும் பிளஸ் மெயின்ஸுக்கும் எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா டிவி பிக் பிக்சர் டிபேட்ஸ், வெரி வெரி வேல்யூபிள் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டிபேட்ஸ். என்ன டாப்பிக்கா இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் அதுல கவர் பண்ணியிருப்பாங்க, ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். ஸோ உங்களுக்கு ஒரு 2 வியூவுமே வரும். அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ டெய்லி நியூஸ் சம்மரிஸ், திஸ் ஹேப்பன்ஸ் அட் அரௌண்ட் 9 o'clock, ஐம் நாட் ஷுர். ஸோ இட்ஸ் only around 5 minutes or 10 minutes. வெரி குட் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் இஸ் தேர். அண்ட் எல்லா ஃபேக்ட்ஸும் அதில் சம்மரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் யோஜனா அண்ட் குருக்ஷேத்ரா மேகசின் அபவுட் ஆல் தி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இதுல வரும். ஸோ ரெலவென்ட் டாபிக்ஸ் இதுல இருந்து எடுத்துக்கோங்க. எஸ்ஏக்கு இதை விட பெஸ்ட் சோர்ஸ் வேற எதுவுமே இல்லை. இதுல யோஜனா குருக்ஷேத்ரால என்ன ஸ்ட்ரக்சர்ல அவங்க ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்களோ நீங்க அதே ஸ்ட்ரக்சர்ல எஸ்ஏ எழுதலாம். And websites, dashboards and annual reports of important ministries, defense ministry, ministry of science and technology, இது department of space, இதெல்லாம் பாத்தீங்கன்னா just அந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கனாலே டேஷ்போர்ட்ல நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். This is not like very important, you have to keeping on following it for 24/7 அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் பெர்மிட் பண்ணுதோ நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப ஜஸ்ட் சாப்பிடுறப்ப ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், ஸோ இஃப் யூ ஆர் இன் சோஷியல் மீடியா இட்ஸ் டைம் டு ஃபாலோ ஆல் த handles of official handles of ministries, and PIB is a very very valuable source. Next, this is a screenshot. இது ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹேண்டில். இதுல பிரவாசி பாரதிய திவாஸ் பத்தி போட்டிருக்காங்க. ஸோ பிரவாசி பாரதிய திவாஸ்னா என்னன்னா ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டிக்கான ஒரு ஃபங்க்ஷன். இது எப்பன்னா காந்திஜி இந்தியா வந்த டேட் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஒரு எஃபில இருக்கும். ஸோ MyGovernment.in ஆர் PMO வெப்சைட்ல இன்ஃபோகிராஃபிக்ஸ் செகண்ட் இருக்கிற போட்டோ, கிளீன் எனர்ஜி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுல நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா
நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன்க்ரீஸ் டு 2967 ஃப்ரம் 2226 இன் 2014. ஓகே. இப்ப இந்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு பிரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஆயிருக்கும். ஸோ நீங்க இப்ப சும்மா கிளான்ஸ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, டைகர்ஸ் கவுண்ட் இல்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் 222, இட்ஸ் சம்வேர் அரவுண்ட் 2900 அப்படின்னு இருந்தாலே நீங்க இத எலிமினேட் பண்ணி அந்த ஆப்ஷன் டிக் பண்ணலாம். ஸோ இந்த மாரி இதுல கூட நல்ல நல்ல ஃபேக்ட்ஸ், வேல்யூபிள் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் சீரிஸோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லணும்னா, யூ ஹாவ் டு மெஷர் யுவர் செல்ஃப் டு நோ வேர் யூ ஆர். ஸோ நம்ம லெவல் என்னன்னு தெரிஞ்சு நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெஸ்ட் சீரிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் சீரிஸ் இல்லாம டைரக்டா நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்றீங்கன்னா, கன்சிடர் தட் யூ ஆர் வேஸ்டிங் அன் அட்டெம்ப்ட். பிகாஸ் டெஸ்ட் சீரிஸ் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பி இட் ஆன்லைன், ஆஃப்லைன் எதா இருந்தாலுமே நீங்க டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் கெட்டிங் யூஸ் டு யூபிஎஸ்சி எக்ஸாம் சிச்சுவேஷன். ஸோ 2 ஹவர்ஸ்ல வந்து நம்ம இந்த பேப்பர் சால்வ் பண்ணும் அப்படின்னு இருக்கப்ப 2 ஹவர்ஸ்ல நீங்க கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, 1.5 ஹவர்ஸ்ல நான் இவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் சீரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.